ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் லாபமோ நஷ்டமோ அடைந்தீர்கள் அப்படின்னா அதற்கு கமிஷன் இருக்குது, டேக்ஸ் இருக்குது, அது என்னென்ன, அதெல்லாம் பிடித்தம் போக உங்களுக்கு என்ன அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே நம்ம இனிஷியலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தோடனே ஒரு ஷேர் வாங்குவோம், சரிங்களா. அதில் லாபம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கலாம், சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறீங்க, மினிமமாக ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறீங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரிங்களா. அப்படி நீங்கள் மினிமமாக குவான்டிட்டி பண்ணச்சா நம்ம அக்கௌண்ட்டில் அது கிரெடிட் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்திருப்பாங்க, சரிங்களா. அந்த டிடெக்ஷன் ஆகிருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப ஃபியராக இருக்கும். அதாவது நம்ம லாபம் தானே பண்ணோம், அப்போ எப்படி நம்ம நஷ்டம் அடைஞ்சோம், நம்ம இருந்த கேபிட்டல்லேருந்தே பணம் எடுத்திருக்காங்களே அப்படிங்கிற நிறையா குழப்பத்துக்குள்ளே போவோம், சரிங்களா. அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாயிருங்க. ஒன்று, இன்ட்ராடே பண்ணியிருக்கேனா, அதாவது அந்த ஷேரை அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்றுருக்கேனா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை அப்படின்னா டெலிவரி, நான் ஒரு ஷேரை வாங்கி லாங் ரனில் விற்றுருக்கேனா அப்படிங்கிறதையும் கணக்கிடணும், சரிங்களா. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், சரிங்களா. இதில் ஃப்யூச்சர்ஸ், சரிங்களா, அதில் ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதற்கான கமிஷன் என்ன, அப்புறம் ஆப்ஷன்ஸ், சரிங்களா. இதில் மேஜராக நம்ம பண்ணக்கூடியது இனிஷியலாக வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ராடே பண்ணுவோம். இந்த இன்ட்ராடேயில் என்ன பண்ணியிருப்போம், சரிங்களா, ஸ்கேல்பிங் பண்ணியிருப்போம், அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணியிருப்போம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் ஒரு 1000 அதாவது பை வேல்யூ, அதாவது நீங்கள் ஒரு ஷேரை வாங்கியிருக்கீங்களா, அதனுடைய விலை வந்து 100 ரூபாய் அப்படின்னு எடுத்துப்போம், சரிங்களா. நீங்கள் எவ்வளோக்கு லாபம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் லாபம் பண்ணியிருக்கிறீங்க, சரிங்களா. எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு 100 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். இப்போது நமக்கு லாபம் எவ்வளோ, 100ன்னு நினச்சிருப்போம். ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிரெடிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 89 ரூபா கிரெடிட் ஆகும், சரிங்களா. இல்லை எஸ்டிடின்னு இருக்கா, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் காஸ்ட், சரிங்களா, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், சரிங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ரூபா போயிருக்கும். இதுக்கு மேலே ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும், சரிங்களா. அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறீங்க, சரிங்களா. அதாவது ஒரு டிமார்ட் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஜீரோதாலையோ எஸ்பிஐ செக்யூரிட்டியோ ஹெச்டிஎஃப்சியோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறீங்க பட்சத்தில் அவங்க உங்களுக்கு ஒரு ஷேரை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ஒரு போர்ட்டலெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கல்ல. நீங்கள் ஒரு போர்ட்டலில் தானே ட்ரேட் எடுக்கிறீங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் அடைப்பில் அதில் கஸ்டமர் கேருக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஒரு சார்ஜஸ் எடுப்பாங்க. இது இப்போ நான் ஷோ பண்ணுறது வந்து ஜீரோதா, சரிங்களா. இப்போது இதில் நீங்கள் 100 குவான்டிட்டி வாங்கி விற்றுருக்கீங்களா, வாங்குறதுக்கும் ப்ரோக்கரேஜ் போகும், விற்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரோக்கரேஜ் எடுப்பாங்க, சரிங்களா. இப்போது அப்போ இன்னொரு கேள்வி வரும், சரி நான் 100 குவான்டிட்டி கம்மியாக வாங்கினேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு 6 ரூபாய் எடுத்துட்டீங்க, சரிங்களா. இது நான் ஒரு 4000 குவான்டிட்டி இல்லை 10,000 குவான்டிட்டி வாங்குகிறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும், சரிங்களா. நீங்கள் அந்த மாதிரி பண்ணச்ச நீங்கள் அவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா இங்கே வெறும் 40 ரூபா தான் ஷோ ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 0.03% எடுப்பாங்க, சரிங்களா. அதை கால்குலேட் பண்ணுவாங்க பைசாவில், சரிங்களா. அப்புறம் நீங்கள் மோர் தென் குவான்டிட்டி எடுக்கிறீங்க, 5000 குவான்டிட்டி 10,000 குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபாய்க்கு மேலே போகாது, சரிங்களா. 20 ரூபா தான் லிமிட்டு. நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா 0.03 எடுப்பாங்க. 2 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா 0.06 எடுப்பாங்க. 3 ஷேர் வாங்குறீங்கன்னா 0.09 எடுப்பாங்க, சரிங்களா. அப்போ ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறதுக்கு, சரிங்களா, 0.3 பைசா தான் ஆகும், சரிங்களா. ஆனால் இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போகும்போது நிறையா குவான்டிட்டி வாங்கும்போது நிறையா போகுமான்னு நினச்சிங்க, இல்லை, லிமிட் 20 ரூபா தான். அப்போது நீங்கள் வாங்குகிற எவ்வளோ குவான்டிட்டி, 1 லட்சம் குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னாலுமே 20 ரூபா தான் லிமிட் இருக்கும், சரிங்களா. அதை விற்கிறீங்களா, அதுக்கு 20 ரூபா. அதனால தான் இங்கே 40 ரூபா ஷோ ஆகும். நீங்கள் இதுக்கு மேலே நம்ம என்ன குவான்டிட்டி போட்டாலும் இதில் சேஞ்சஸ் இருக்காது, சரிங்களா. இதை கவனத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன டிமார்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, சரிங்களா, அதில் நீங்கள் தெளிவாக கேட்டு வச்சுக்கணும். நீங்கள் என்ன மாதிரி ப்ரோக்கரேஜ் எடுப்பீங்கன்னா டிமேட்டுக்கு டிமேட் இது வந்து மாறுபடும், சரிங்களா. அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், சரிங்களா, இதுக்கு வந்து 0.62 எடுக்கிறாங்க. ஜிஎஸ்டி ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சதான். செபி சார்ஜஸ், சரிங்களா, இதுவும் ஆஸ் யூஷுவல். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வந்தீங்கன்னா தெரியும், ஸ்டாம்ப் டியூட்டி தெரியும், சரிங்களா. அப்புறம் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் 100 ரூபா லாபம் பண்ணிங்கன்னா இவ்வளோ பிடித்தது போக உங்களுக்கு இவ்வளோ தான் வரும், சரிங்களா. ஆனால் இது நீங்கள் லாங் ஸ்டாக், அதாவது லாங் ரனில் ஒரு ஸ்டாக்கை வாங்கி, சரிங்களா, நீங்கள் விற்கிறீங்க, இந்த மாதிரி 1 ரூபாலாம் நீங்கள் லாபம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான காஸ்ட்டு தான் வரும், சரிங்களா.
இங்கே பாருங்கள், இன்ட்ராடேல நிறையா பெனிஃபிட் இருக்கும். அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறதுனால லிவரேஜ் அந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கும். லாங் ரனில் போகும்போது சார்ஜஸ், அதாவது டாக்ஸேஷனில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா, செக்யூரிட்டி, டிரான்சாக்ஷன், டேக்ஸ்லேயே உங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் வந்துடும். அதனாலே உங்களுக்கு இங்கே என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் அதிகமாக எடுப்பாங்க. இதுலேயே நமக்கு குழப்பம் வந்துடும். சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம ப்ராஃபிட் பண்ணோம், ரைட். ஃபெயில், அதாவது நான் வந்து லாஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் சார்ஜஸ் பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். சரிங்களா, இங்கே நீங்கள் 99 ரூபா பண்ணதாக வச்சுப்போம். சரிங்களா, நமக்கு 100 ரூபா நஷ்டம். சரிங்களா, அப்படி இருந்தாலும் இங்கே ஒரு சார்ஜஸ் இடம் பண்ணுவாங்க, உங்களுக்கு எடுத்துருவாங்க. நம்ம 100 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கோம், 99 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கோம், 100 குவான்டிட்டி. சரிங்களா, நமக்கு எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னா 109.79 இதில் எடுத்துருவாங்க. சரிங்களா, நம்ம அமௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகிடும். அதுபோல் நீங்கள் லாங் ரனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், லாங் ரனில் ஸ்டாக் எடுக்கிறீங்க டெலிவரி மோடில் அப்படின்னா அதை விட எக்ஸஸாக இருக்கும். சரிங்களா, இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. லாஸ் பண்ணாலும் நமக்கு டேக்ஸ் உண்டு. சரிங்களா, எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் உண்டு, செபி சார்ஜஸ் உண்டு, ஜிஎஸ்டி உண்டு, ஸ்டாம்ப் டியூட்டி உண்டு. அதாவது டெலிவரிக்கு சொல்கிறேன். சரிங்களா, இதுக்கும் சிமிலராக ஒரே ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா இங்கே ஸ்டாம்ப் டியூட்டி கிடையாது. லாஸ் பண்ணால் டெலிவரியில் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, இதை கவனத்தில் எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணும்போது எல்லாமே ஒரு சார்ஜஸ் எவ்வளோ டிடெக்ட் ஆகுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனிஷியலாக சொல்லக்கூடிய முக்கியமான அட்வைஸே, நீங்கள் ட்ரேடை பழக ஆரம்பிங்க. யாருக்கும் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண கொடுக்குறதோ, யாரோ ஒருத்தர் வாங்கிடுங்க விற்றுருங்கன்னு சொல்கிற விஷயமோ இதை ஃபாலோவே பண்ணாதீங்க. 10 ரூபா நஷ்டம் பண்ணாலும் அது நீங்கள் பண்ணதாக இருக்கணும். ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் நீங்கள் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும். அப்படி படிக்குங்கும் போது தான் நீங்கள் நல்ல ட்ரேடராக மாறுறதுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தும். எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.